பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் பாகத்தின் தொடர்ச்சி. இந்த யுகம் முற்போக்கு யுகம் என்றும் தெளிவான சிந்தனையுள்ள யுகம் என்றும் பெருமைப்பட கூறப்படுவதை பற்றி சற்று ஆய்ந்து பாருங்கள். ஆனால் இந்த யுகத்தின் நிலை என்ன? விஞ்ஞான வளர்ச்சியின் வியத்தகு சாதனைகளை எண்ணி எண்ணி மக்கள் மகிழ்கின்றனர். ஆனால் அதே விஞ்ஞானம்தான் தாய் தந்தை மூலம் குழந்தை பிறக்கின்ற நடைமுறையை மாற்றி சோதனை குழாய் மூலம் குழந்தையை உற்பத்தி செய்ய நினைக்கிறது. அது மட்டுமல்ல, நம் போன்ற மனிதர்களை உருவாக்குகின்ற இன்னும் தேவையில்லோரின் வேண்டுதல்களுக்கு இணங்க எப்படிப்பட்ட மனிதர்களையும் உருவாக்கி தருகின்ற ஒரு காலம் வரத்தான் போகிறது என்று முழங்குகிறார்கள். முன்னேற்றத்தின் சாதனம் என்றும் மனிதனை பேரண்டத்தின் பெருவழி வரை கொண்டு சென்று விட்டது என்றும் பெருமைப்பட கூறுகின்ற விஞ்ஞானத்தின் நிலை இதுதான். இது மனிதனை எந்த அளவு உயர்த்தியுள்ளதோ அந்த அளவுக்கு தாழ்த்தியும் உள்ளது. மனிதனுக்கு எவ்வளவு நன்மைகள் புரிந்துள்ளதோ அதைவிட பன்மடங்கு நாச வேலைகளையும் செய்துள்ளது. இதே போன்று இன்றைய தத்துவ ஞானிகளையும் ஆய்ந்து பாருங்கள். அவர்கள் கூறும் தத்துவங்களில் அறிவுபூர்வமானவை என்ன இருக்கின்றன? முந்தைய காலங்களில் அறியாது வாழ்ந்த மனிதன் எவ்வித கருத்தோட்டங்கள் கொண்டிருந்தானோ அதே கருத்தோட்டங்கள் தாம் இன்றும் காணப்படுகின்றன. மனிதன் என்பவன் அடிப்படையில் ஒரு மிருகமே. மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வளர்ந்த ஒன்றே மனித இனம் என கருதப்படுகிறது. இப்பொழுது ஒரு மனிதன் தனது முன்னோரெல்லாம் குரங்காகவும் கொரில்லாவாகவும் இருந்தான் என்றும் அவை சிறுகச் சிறுக பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றுதான் மனித இடத்தை எட்டி பிடித்திருப்பதாகவும் தன்னை பற்றி கருதினான் என்றால் அவன் நிச்சயம் தனது வாழ்க்கைக்கு தேவையான நியதிகளை மிருகங்களின் வாழ்க்கையில் தான் தேட முயல்வான். இன்றைய சமூகவியலில் இதுதான் நடக்கிறது. விலங்குகளின் வாழ்க்கையை ஆராய்ந்து இயற்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளப்படுகிறது. உண்மையில் மனிதனுடைய இயல்புகளுக்கும் விலங்குகளுடைய இயல்புகளுக்கும் இடையில் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. ஒருபுறம் இஸ்லாம் மனிதனை இறைவன் பூமியில் தனது பிரதிநிதியாக அனுப்பியுள்ளான் என கூறுகிறது. மறுபுறமோ இன்றைய தத்துவமும் விஞ்ஞானமும் மனிதனை நோக்கி, நீ மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துள்ளாய், உனது உடல் வளையாமல் நேராக உள்ளது, மிருகங்கள் செய்ய முடியாத வேலைகளை நீ செய்வதற்கே கால்களை பெற்றிருக்கிறாய், இவை தவிர உனக்கும் மிருகங்களுக்கும் இடையில் எத்தகைய அடிப்படை வேற்றுமையும் இல்லை என கூறுகிறது. ஆகையால் அடிப்படையில் மனிதன் தன்னைத்தானே மிருகமென கருதி கொண்டிருக்கிறான். இவ்வாறு மனிதன் தன்னை மிருகமாக கருதி கொண்டிருப்பதன் விளைவால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் பாரசீக நாட்டில் தோன்றிய புகழ்பெற்ற தத்துவ ஞானி மஸ்தக் கூறிய தத்துவம் இன்றும் பரவி வருகிறது. அவர் பொன், பெண், மண் இம்மூன்றும் மனித சமுதாயத்தின் பொது உடைமை என பிரகடனப்படுத்தினார். இன்றும் கூட மேற்கூறப்பட்ட முப்பொருட்களும் மனித சமுதாயத்துக்கு பொதுவானவை என்ற கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. பொன்னை பற்றி உழைப்பாளி என்ன கருத்து கொண்டிருக்கிறான் என்பதை இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் சென்று பாருங்கள். இதே கருத்து சிறிது கூட மாற்றமின்றி உலகமெங்கும் நிலவி வருவதை கண்டுகொள்ளலாம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் அடிப்படையில் அங்கே எவ்வித வேற்றுமையும் இல்லை. ஆண் தனையனாகவும் பெண் தாயாகவும் இருந்தாலும் சரி, ஆண் சகோதரனாகவும் பெண் சகோதரியாகவும் இருந்தாலும் சரி, அங்கே இப்போது எவ்வித வேறுபாடும் காணப்படவில்லை. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையேயுள்ள தகாத உறவோ அங்கே இன்றும் சர்வசாதாரணமாகிவிட்டது. தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய சம்பவங்களும் ஒன்றும் குறைந்ததாயில்லை. ஆனால் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவு முற்றிவிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பிளேபாய் பத்திரிகையை பாருங்கள். அதனுள் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஏராளமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும். கண்ணியத்தை விரும்பும் எந்த மனிதனும் சிந்திக்க முடியாத அளவுக்கு படுமோசமான நிலையில் மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். மேற்கூறப்பட்ட செயல்கள் இன்றும் நம் கண்முன்னே நடைபெற்று வருவதை நாம் கண்டு வருகிறோம். இத்தகைய இழிச்செயல்களை நமது நாட்டிலும் இறக்குமதி செய்யும் ஈன புத்தி படைத்தவர்களும் உள்ளனர். இங்கு எல்லாவித தீமையான சிந்தனை போக்குகளை உருவாக்குபவர்களும் இவர்களாகத்தான் இருக்கின்றனர். மேலும் இவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒழுக்க கேடுகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனவோ அதே வழியில்தான் இங்கும் சென்று கொண்டிருக்கின்றன. இதன் வேகமான வளர்ச்சியை தடுக்க முற்படவில்லையாயின், ஒழுக்கத்தை பற்றிய இந்த கருத்தோட்டத்தை மாற்றியமைக்க முயற்சி செய்யவில்லையாயின்,
இந்த நாட்டிலே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்று நடைபெற்று வருகின்ற அதே செயல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதேபோன்று காரல் மார்க்ஸ் கூறிய கம்யூனிச சோஷலிச சித்தாந்தம் ஒரு முற்போக்குவாதம் என்று பெருமைப்பட கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த முற்போக்குவாதம் என்ன? மூலதனங்களும் தொழிற்சாலைகளும் உற்பத்தி சாதனங்களும் முற்காலத்தில் பல முதலாளிகள், பல தொழிலதிபர்கள், பல நிலப்பிரபுக்களிடம் இருந்தன. பங்கீடு முறைகளும் பல்வேறு மட்டங்களிலுள்ள பெரும்பாலான மக்களின் கைவசத்தில் இருந்தன. ஆனால் இன்றோ எல்லா சாதனங்களும், நிலங்களும், தொழில், வர்த்தகம், பொருள் உற்பத்தி சாதனங்கள் ஆகிய அனைத்துமே சிலரின் கைகளில் சிக்கியுள்ளன. அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு மனிதரும் மனதுக்குள் ஏதாவது சிந்திப்பதற்கும் துணியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒருவன் சிந்திக்கிறான் என்ற சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் போதும், அவன் இப்போதெல்லாம் உடனே சிறை கூடத்துக்கு அனுப்பப்படுவதில்லை, மாறாக மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்படுகிறான். தமது சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தங்களை பற்றி சிந்திப்பவன் மனநோயாளி அன்றி வேறென்ன? எனவே அவன் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவன்தான் என்று வாதிக்கப்படுகிறது. கம்யூனிசத்தின் இரும்பு பிடியில் சிக்கியுள்ள எந்த நாடுகளிலும் எந்தவிதமான சுதந்திரமும் இல்லை. பிறகு சோசலிசம் பிறந்தது. ஒன்று வலுக்கட்டாயமாக ஒரு வேலையை செய்ய நினைக்கிறது, மற்றொன்று ஜனநாயக வழிமுறையை கையாண்டு பணிபுரியப் போவதாக வாதிடுகிறது. இதைத் தவிர இரண்டுக்கும் இடையில் வேறெந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் உற்பத்தி சாதனங்கள் அரசுடைமையாக வேண்டும், அரசே அதனை பங்கிட்டு தர வேண்டும் என்பதில் இருவரும் ஒரே கருத்துடையவர்கள் தாம். அரசு என்பது கான்ஸ்டபிள், ஊர் காவலர்களுக்கு பெயரல்ல என்பது வெளிப்படை. மத்திய அரசில் அமர்ந்து கொண்டு திட்டங்கள் தீட்டிக் கொண்டும் அதிகாரங்களை பிரயோகித்து கொண்டும் இருக்கும் ஒரு குழுவினருக்கு பெயர்தான் அரசு என்றால், இவ்விரண்டுமே உலக வரலாற்றில் என்றுமே காண முடியாத ஒரு படுமோசமான சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்றுதான் பொருள். ஷைத்தான் பெரும் பெரும் நம்ரூதுகளையும் பெரும் பெரும் ஃபிரௌன்களையும் கடந்த காலத்தில் தோற்றுவித்தான். ஆனால் இன்று ரஷ்யாவிலும் சீனாவிலும் உருவாகியுள்ள நவீன நம்ரூதும் நவீன ஃபிரௌனும் முந்தைய நம்ரூதையும் ஃபிரௌனையும் விஞ்சிவிட்டனர். நம்முடைய நாட்டிலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட வேண்டும், அது போன்ற அமைப்பு திணிக்கப்பட வேண்டும் என்று விரும்பப்படுவதுதான் விந்தையிலும் விந்தை. கிழக்கு திசையிலிருந்து, கம்யூனிஸ்ட் நாடுகளிலிருந்து ஒரு காற்று வீசும், அது இங்கே வரவேற்கப்படும். அங்கிருந்து குங்குமமும் செந்தூரமும் அனுப்பப்படும். இங்கே அவற்றை பெற்று போற்றி தங்கள் நெற்றிலும் தலை வகிடிலும் இட்டு அலங்கரித்து கொள்ளப்படும் என்று பெருமையுடன் பரப்புரை செய்யப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவெனில், முற்காலத்தில் எந்த அறியாமையும் தீமைகளும் இருந்தனவோ அவைதாம் இக்காலத்திலும் காணப்படுகின்றன. இதேபோன்று நீங்கள் பாருங்கள், முற்காலத்தில் எத்தனையோ பெரும் பெரும் வம்பர்களும் கொடுங்கோளர்களும் உலகில் வாழ்ந்திருந்தனர். அவர்கள் செய்த ஒவ்வொரு கைங்கரியத்தையும் இன்றைய கொடுங்கோளர்கள் செய்யாமல் விடவில்லை. மேலும் இன்றைய கொடுங்கோளர்கள் எந்த வகையில் புதிய புதிய கொடுங்கோன்மையை கையாண்டு வருகின்றனர் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள். இதெல்லாம் உங்கள் கண்ணெதிரே நடக்கின்ற அன்றாட நிகழ்ச்சி. செயலளவில் பார்க்கும்போது ஜனநாயகம் எனும் போர்வையில் வடிகட்டிய சர்வாதிகாரம்தான் நடைபெறுகிறது. அந்த சர்வாதிகாரத்துக்கு ஜனநாயகம் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. ஜனநாயகத்துக்குரிய புறத்தோற்றம் தரப்படுகிறது. ஆனால் அதற்குள் சர்வாதிகாரத்தின் உயிரோட்டம் நுழைக்கப்படுகிறது. அரசினரை எதிர்த்து எவரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாதவாறு தேர்தலில் வெற்றி பெறும் கலை சில நாடுகளில் முழுமைப்படுத்தப்பட்டுவிட்டது. இனி எந்த சாதாரண குடிமகனும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அக்கலை முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதை நாம் முற்போக்கு என்று மதிக்கலாமா அல்லது பிற்போக்கு என்று சொல்லலாமா? இது பழைய நம்ரூது ஃபிரௌனுடைய காலத்தை நோக்கி செல்வதாகும் அல்லவா? ஃபிரௌன், நம்ரூது ஆகியோரின் மூதாதையர்களுடைய மூளையில் கூட உதிக்காத செயல்களை இன்றைய நம்ரூதுகளும் ஃபிரௌன்களும் செய்து வருகின்றனர். சென்ற சில ஆண்டுகளுக்கு முன் எகிப்தின் முன்னாள் அதிபர் நாசர் தமது காலத்தில் என்னென்ன கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தாரோ அவற்றை பற்றிய செய்திகள் இன்று உலகின் முன்னே வர ஆரம்பித்துவிட்டன. அதனை வைத்து அவர் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் எந்த அளவுக்கு பயங்கரமானவை என்பதை கணித்து கொள்ளலாம். இதுதான் இன்றைய நவீன யுகம் விடுவிக்கும் சவாலாகும். இத்தகைய வழிகேட்டினை எதிர்க்கவும் நசுக்கவும் இந்த உலகில் யாராவது உள்ளனரா? மனிதனின் அழிவுக்கு பயன்படாமல் ஆக்கத்துக்கு மட்டும் பயன்படும் வேறெந்த அறிவியலை கொண்டு வர முடியுமா?
மனிதனை மிருகமாக்காமல் மனிதனை மனிதனாக்கும் தத்துவ அறிஞர்களை கொண்டு வர இயலுமா? மனிதனை மிருகத்தை விட கேடுகெட்ட நிலையில் கொண்டு போய் விடாமல் தடுத்து அவனை அழகிய வடிவத்திலாக்கும் உன்னதமான ஒழுக்க சீலர்களை கொண்டு வர முடியுமா? இவைதாம் நவீன யுகம் எழுப்புகின்ற சவாலாகும். இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு 2 அம்சங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று, அல்லாஹ்வுடையவும் அவனுடைய திருத்தூதருடையவும் போதனைகளில் கிடைக்கப்பெறும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொண்டு அவற்றை உண்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் இந்த போதனையை உலகில் மேலோங்கச் செய்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருக்கலிமாவை திருவாக்கை மேலோங்கச் செய்து மற்றவற்றை தாழ்த்திவிடச் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, வழிகேட்டினை பரப்புவோர், வழிகேட்டில் வீழ்ந்தோர் ஆகிய அனைவரும் தோல்வியடையும் வகையில் உங்களிடம் ஒழுக்க வலிமை இருக்க வேண்டும். வழிகேட்டினை பரப்புவோர், வழிகேட்டிலே வீழ்ந்தோர் ஆகியோரிடம் உலகியல் சாதனங்கள் 95% இருக்கின்றதென்றும் சத்தியத்தை நேசிக்கும் மக்களிடம் 5% மட்டுமே உள்ளது என்றும் வைத்துக்கொண்டால் சத்திய நேசர்கள் தமது உண்மையான கொள்கையாலும் ஒழுக்க வலிமையாலும் அவர்களை தோல்வியுறச் செய்ய முடியுமென்றே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஏன் 5% கூட தேவையில்லை, 1% இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி கொண்டு திகழ முடியும் என்று இப்பொழுது கூறுவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒருபுறம் ஈமானுடைய வலிமையும் மறுபுறம் ஒழுக்க வலிமையும் உங்களிடம் அமைந்திருக்க வேண்டும். அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய 23 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு முழு சமூகத்தையே தலைகீழாக மாற்றியமைத்து விட்டார்கள். 10-12 லட்சம் சதுர மைல்களை கொண்ட மிக பெரும் நிலப்பரப்புகளையே தன் வயப்படுத்தி கொண்டார்கள். மேலும் அதில் வாழ்ந்த எண்ணற்ற மக்களின் வாழ்வில் நல்லொழுக்கத்தின் புரட்சியை தோற்றுவித்தார்கள். கொள்ளையடித்தவன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இறையச்சமற்றிருந்தவன் ஒழுக்க சீலனாகவும் விதவிதமான அக்கிரமம் பொறிந்தவன் மக்கள் மீது அன்பை சொரிபவனாகவும் ஆகிவிடுகின்ற அளவுக்கு பெரும் புரட்சியை தோற்றுவித்தார்கள். 23 ஆண்டுகளுக்குள் நடந்த இம்மாபெரும் புரட்சி எதன் விளைவால் ஏற்பட்டது? அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் முழங்கிய சத்திய கொள்கையினை எதிரிகள் எதிர்த்து வாதிட முடியாத அளவுக்கு மறுக்கவியலாத ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தார்கள். இறுதியில் பரம எதிரிகளும் வன்னெஞ்சர்களும் கூட இந்த சத்திய நெறியை ஏற்றுக்கொண்டு அதன் முன் சிரம் பணிய நேரிட்டது. அன்பு நபிகளாரிடத்திலும் அவர்களின் அருமை தோழர்களிடத்திலும் அமைய பெற்றிருந்த மற்றொரு சிறப்பம்சம் உண்மையான ஒழுக்க பண்புகளாகும். இவற்றின் மூலம் அவர்கள் மக்களின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் என்னென்ன போர்கள் நிகழ்ந்தனவோ அவை அனைத்திலும் பகைவர்களின் அணியில் 300 பேரே கொல்லப்பட்டார்கள் எனும் செய்தியை நீங்கள் கேட்டாலே வியப்படைவீர்கள். இதனை இரத்தம் சிந்தா புரட்சி என்றே சொல்ல வேண்டும். 300 பேர்களை கொன்று 23 ஆண்டுகளுக்குள்ளாக நாட்டிலே ஒரு மாபெரும் புரட்சியை தோற்றுவித்தார்கள். இப்புரட்சி வெறும் அரசியல் புரட்சி அல்ல, ஒழுக்கப் புரட்சி, ஆன்மீக புரட்சி, ஏன் மானிட எழுச்சிக்கு வேண்டிய மாபெரும் புரட்சி என்று சொல்லலாம். இதனை இரத்தம் சிந்தா புரட்சி என்று சொன்னால் மிகையாகாது. இது ஒழுக்க வலிமையினால் தோற்றுவிக்கப்பட்ட புரட்சியே தவிர வாளின் வலிமையால் ஏற்பட்ட புரட்சி அல்ல. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சத்திய நெறியை மக்களுக்கு போதித்தார்களோ அது இன்றும் அப்படியே உள்ளது. குர்ஆனிலும் அன்பு நபிகளாரின் நடைமுறையிலும் அவர்களின் ஹதீஸ்களிலும் சஹாபா பெருமக்களின் அடிச்சுவடுகளிலும் அது அப்படியே காணப்படுகிறது. அதில் மாற்றப்பட்ட இல்லாது ஆக்கப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஏன் அணுவளவும் மாற்றம் கூட அதில் காண முடியாது. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய நெறியை எந்த ஆதாரங்களுடன் எடுத்து வைத்தார்களோ அவை இன்றும் கூட உண்டு. நான் இன்றும் கூட துணிந்து கூறுவேன், எந்த சான்றுகளுடன் இஸ்லாம் ஆரம்பத்தில் பரப்பப்பட்டதோ அதே சான்றுகளை வைத்துக்கொண்டு எழுந்தால் அறிவியல் களத்தில் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு தத்துவமும் கொள்கையும் நிலை கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி அதனை முழுமையான வலிமையோடு சரியான சான்றுகளோடு இக்கால அறிவியல் தத்துவம் ஆகியவற்றால் கிடைக்கும் சான்றுகளுடன் சேர்த்து உலகின் சிந்தனையை கவர்கின்ற அளவுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆம், இதுதான் உண்மையானது என்பதையும் இதை தவிர வேறு எதுவும் உண்மையானதல்ல என்பதையும் மனிதனின் நன்மைகள் எல்லாம் இதில்தான் அடங்கியுள்ளது என்பதையும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான முயற்சியும் தொடர் போராட்டமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று உலகில் என்ன நிலை உருவாகியிருக்கிறது? அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும்
சமய எதிர்ப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்கள் தம் கிறிஸ்தவ ஆலயங்களை முற்றிலும் கைவிட்டுவிட்டனர். இதன் விளைவாக இன்றைக்கு சர்ச்சுகள் வெட்கப்படுகின்றன. சர்ச்சுகளில் ஆசிரியர்களாகவும் ஃபாதிரிகளாகவும் பணியாற்றியவர்கள் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்படும் நிலை அங்கு உருவாகியிருக்கிறது. இவ்வாறு உங்களுக்கு மூளை கோளாறு ஏற்பட காரணம் என்னவென்று அவர்களிடம் வினவப்படும் போது, நாங்கள் எதை பற்றி பரப்புரை செய்து வந்தோமோ அதை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கவில்லை. இதனால் எழுந்த குழப்ப நிலைதான் எங்களுக்கு மூளை கோளாறை ஏற்படுத்திவிட்டது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கிடையில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இன்று நடைபெறும் ஒரு மாற்றத்தை கவனியுங்கள். இஸ்லாத்தை குறித்து அவர்களிடமும் பாரம்பரிய குரோதமும் மாச்சரியங்களும் காணப்பட்ட போதிலும் சரியான முறையில் இஸ்லாமிய போதனைகள் அவர்களுக்கு எட்டியதும் அவர்கள் முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலுவை போர்கள் நிகழ்ந்த காலத்தில் இஸ்லாத்துக்கும் அன்பு நபிகளாருக்கும் குர்ஆனுக்கும் எதிராக கிளப்பப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளின் பாதிப்பு இன்றும் அவர்களிடையே காணப்படுகிறது. இந்த காரணமாகவே அமெரிக்கா, ஐரோப்பா மக்கள் தம் சமயத்தின் கீழ் வெறுப்பு கொண்டு வேறு சமயத்தை தேடி அலைகிற போது முதலில் புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் ஆராயத் தொடங்குகின்றனர். பின்னர் தான் மற்றெல்லா மதங்களையும் பற்றி ஆராய்கின்றனர். இவற்றிலெல்லாம் அவர்களுக்கு மன நிறைவு கிடைக்காமல் போவதால் இறுதியில் இஸ்லாத்தை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்குகிறார்கள். பிறகு இஸ்லாமோ அவர்களை கவர்ந்து ஈர்த்து கொள்கிறது. அப்படியாயின் இன்றும் கூட இஸ்லாம் கூறும் சான்றுகளில் மாபெரும் வலிமை பதிந்துள்ளது. அவற்றை கையிலேந்திய வண்ணம் வீறு கொண்டு எழ வேண்டும். அவற்றை மக்களிடையே பரப்ப வேண்டும். உலகில் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவிச் செல்ல வேண்டும். அப்புறம் பாருங்களேன், இந்த நாட்டில் வடிகட்டிய நாத்திகராய் இருப்பவரையும் நீங்கள் மாற்றிவிடலாம். அவர்களின் மதம், கருத்தோற்றம் ஆகியவற்றை மாற்றிவிடலாம். சோசலிசமும் கம்யூனிசமும் மனித சமூகத்துக்கு செய்யாத நல்ல பணிகளை இஸ்லாத்தால் செய்ய முடியும் என்பதை கம்யூனிஸ்டுகளுக்கு தக்க சான்றுகளுடன் நிரூபித்து அவர்களின் வாயை அடைக்க முடியும். இதுபோல் மனிதர்களை வெற்றி கொள்ளச் செய்யும் ஒழுக்க பண்பாட்டினை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை, பாமரன் முதல் பண்டிதன் வரை ஒருவருக்கொருவர் வசை மாறி பொழிவது சர்வ சாதாரணமாகிவிட்டிருக்கிறது. ஆனால் உங்களின் நாவுகள் வசை மாறி பொழிவதிலிருந்து முற்றிலும் விலகியிருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஏசக்கூடியவனை பதிலுக்கு நீங்கள் ஏசக்கூடாது. எவரேனும் ஒருவர் உங்களுடன் சண்டையிட வந்தால் அவருடன் நீங்கள் கண்ணியத்துடனும் மனித பண்பாடுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தீமை விளைவிக்க முற்படுவோருக்கு நீங்கள் நன்மையே புரிந்திட வேண்டும். இதன் பின் பாருங்களேன், உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று. உங்களுக்கு விரோதியாய் இருந்தவன் செயலற்று போய்விடுவான். அவன் யார் யார் மனதை கெடுத்து விட்டிருந்தானோ, யார் யாரிடம் உங்களை பற்றி தவறாக கூறியிருந்தானோ அவர்களெல்லாம் உங்களின் ஒழுக்கத்தையும் பண்பாட்டினையும் நன்னடத்தையும் பார்த்தால் உங்களை பற்றி தவறாக கூறியவன் பொய்யன் என்றும், நீங்கள்தான் உண்மையானவர்கள், ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய உன்னத பண்பாடு உங்களிடம்தான் காணப்படுகிறது என்றும் அவர்களே ஒப்புக்கொள்வார்கள். மேற்கூறப்பட்ட இரு அம்சங்களும் இரு பெரும் ஆயுதங்களாகும். நான் உங்களுக்கு கூறுகின்ற இந்த இரண்டையும் கொண்டு உலகையே உங்களால் வசப்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாட்டில் மக்கள் தொகையில் நீங்கள் 1000ல் 1% கூட இல்லாவிட்டாலும் சரி, இதே போன்று செய்தி தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் உங்களுடைய எதிரிகள் வசம் இருந்தாலும் பரவாயில்லை. வானொலியும் தொலைக்காட்சியும் அவர்கள் வசம்தான். பத்திரிகை துறைகளிலும் அவர்களின் ஏகபோகம்தான். இராணுவமும் காவல்துறையும் சட்டமும் நீதித்துறையும் சுருங்கக்கூறின் எல்லாவற்றிலும் அவர்களின் ஆதிக்கம்தான் இருக்கிறது. ஆனாலும் பாதகமில்லை. இந்த எல்லா வகையான வலிமையையும் அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களை நீங்கள் தோல்வியுறச் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் இவ்விரு ஆயுதங்களையும் தரித்து கொள்ள வேண்டும். இவ்விரு ஆயுதங்களை கொண்டுதான் அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியே நின்று அரபு உலகம் முழுவதையும் கவர்ந்தார்கள். இறுதியில் அரபியர்களை தன் வசப்படுத்திய பின் இஸ்லாத்தை ஒரு மாபெரும் வலிமை வாய்ந்த சக்தியாக திகழச் செய்தார்கள். அச்சக்தி ஒருபுறம் சீனாவின் எல்லையிலிருந்து மறுபுறம் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் கடைக்கோடி வரை சென்றிருக்கிறது. குறுகிய கால கட்டத்தில் இத்தனை பெரும் புரட்சி உலக வரலாற்றில் நிகழ்ந்ததே இல்லை. இன்றும் கூட இது சாத்தியமே. ஏனெனில் எந்த நியதிகளின் காரணமாக அன்பு நபிகளாருக்கு மகத்தான வெற்றி கிடைத்ததோ அந்த நியதிகள் இன்றும் மாறிவிடவில்லை. அல்லாஹ்வின் நியதிகள் எப்போதுமே போல் நீடிக்கின்றன. அவற்றில் எத்தகைய மாறுதலும் நிகழ்ந்து விடவில்லை. பொருள்களின் இயல்பு பூர்வ காலத்தில் எப்படி இருந்ததோ
அப்படியே இன்றும் உள்ளது. பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை தீமைகளுக்கு பழங்காலத்தில் இருந்தது போல இன்றும் உள்ளது. இதேபோல் நன்மைகளுக்கு பயனளிக்கும் தன்மை முற்காலத்தில் இருந்தது போல இன்றும் உள்ளது. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்ல பணியை தாமும் மேற்கொண்டு தமது அருமை தோழர்களையும் மேற்கொள்ளச் செய்தார்களோ அந்த நல்ல பணியையே நீங்களும் மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் அக்காலத்தில் நல்ல பணிகளுக்கு உரிய என்னென்ன நற்பலன்கள் கிடைத்தனவோ அதே நற்பலன்கள் இன்றைய காலத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். இதேபோன்று நீங்கள் சத்திய மார்க்கத்தை, தீனே ஹக்கை ஆணித்தரமான ஆதாரங்களுடன், மறுக்க இயலாத சான்றுகளுடன், உள்ளத்தை தொடும் உதாரணங்களுடன் மக்கள் முன்வைத்தால், ஒவ்வொரு மொழியிலும் உங்களிடம் உள்ளவற்றை எடுத்து கூறினால், எதிரிகளிடம் எல்லாவிதமான சாதனங்களும் இருந்த போதிலும் நீங்கள் உங்களிடமுள்ள சான்றுகளின் வலிமையால் மக்களின் மனங்களை வெற்றி கொள்ளலாம். உங்களுக்கு பரம எதிரிகளாக இருப்பவர்கள் உங்களின் நண்பர்களாக, பாதுகாவலர்களாக, உதவி ஒத்தாசைகள் புரியக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்கள் எங்கிருந்தும் படை பலத்தை திரட்ட வேண்டிய அவசியம் இராது. படைகள் தாமாகவே உங்கள் கைவசமாகிவிடும். நீங்கள் ஆயுதங்களை குவிக்க வேண்டி வராது. புதிய கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் தோற்றுவிக்க வேண்டியதில்லை. கல்வி கூடங்களில் கற்கும் மாணவர்களை வைத்து கொண்டு உங்கள் பணிகளை அவர்களிடம் ஒப்படைக்கலாம். அறிவியல் வல்லுனர் நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. இன்று இருக்கும் விஞ்ஞானிகளை மாற்றியமையுங்கள். அவர்களின் அறிவியல் தத்துவம் உங்களுக்கு பயன்படும் வகையில் அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அன்பு நபிகளாரும் திருக்குர்ஆனும் கற்றுத்தந்த மனித ஈர்ப்பு கலையை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பின் உங்களுக்கு உறுதி கூறுவேன், இந்த மனித ஈர்ப்பு ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் உலகம் உங்கள் வசமாகிவிடும். இது என் கண்முன்னே நிகழக்கூடும், அல்லது என் வாழ்வுக்கு பின் 10-15 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடும்.